ஹாய், வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்நட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நட்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லா விதமான நட்ஸ்களையும் விட சுவையிலும் சரி ஆரோக்கியத்துலேயும் சரி வேறுபட்டது தான் வால்நட் அப்படிங்கிற அக்ரூட். இதோட பிறப்பிடம் பெர்ஷியாவில் இருக்குது, பின்னர் அப்புறம் மத்திய ஆசியா, சீனா இப்படி வந்துச்சு. இந்த வால்நட் பருப்புகள் முதல்ல அலெக்சாண்டரோட படைகளால் தான் கிரேக்கத்திற்கு வர்த்தகம் செய்யப்பட்டது. இது நம் உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைச்சி உடலுக்கு ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது மூலமாக முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நட்ஸ் வகைகள்லேயே முதலிடத்தை பிடிச்சது வால்நட் தான். ஆதி மனிதர்களோட உணவுகளில் முதன்மையாக இருந்தது வால்நட். ஏன்னா அது ரொம்ப நாள் பசி இல்லாமல் இருக்க வைக்க உதவுனுச்சு. ஸோ பசியார உதவுனதுனால ஆதி மனிதர்கள் இதை விரும்பி சாப்பிட்டாங்க. பார்ப்பதற்கு வால்நட் நம் 4 மூளைகளை ஒன்று சேர்த்தது போல தோற்றமளிக்கும். வால்நட் கொட்டைகள் நம் முன்னோர்களை அறிவாளிகளாக வைத்திருந்ததில் முக்கிய பங்காற்றியது. இந்த வால்நட் அப்படிங்கிற அக்ரூட்டை ஊற வச்சு தொடர்ந்து தினமும் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தால் நீங்களும் ஐன்ஸ்டீன் மாதிரி பிரில்லியண்ட்டாக இருக்கலாம். பொதுவாக நட்ஸ் வகைகளை தினமும் சாப்பிட்றதுனால உடலுக்கு ஏராளமான நன்மைகள் ஏற்படும். அதாவது முந்திரி, வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா, வால்நட் இது மாதிரி பருப்பு வகைகளை தினமும் சாப்பிட்றது மூலமாக உடலுக்கு நிறைய நன்மைகள் நிகழும். அந்த வகையில் வால்நட் முதல் இடத்தை பிடிச்சிருக்குது. ஸோ அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த வால்நட் அப்படிங்கிற இந்த அக்ரூட் பருப்பு வாதுமை பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வால்நட்டில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதயத்திற்கு ரொம்பவும் நல்லது. குறிப்பாக பாலிஃபினால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அபரிமிதமாக இருக்கிறதுனால அதுதான் இதோட முக்கிய காரணமே. இது என்ன பண்ணுதுன்னா கொழுப்பை எளிதில் கரைக்குது. ஸோ அதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. இந்த வால்நட்டை உணவில் ஆயிலாக கூட சேர்த்துக்குவாங்க. அதுக்கு நம்ம ஆயிலாக சேர்த்துக்க முடியல அப்படின்னா தினமும் 5 வால்நட் பருப்புகளை சாப்பிட்றது மூலமாக உடலில் ஏராளமான நன்மைகள் நிகழும். இதோட சுவை மற்ற பருப்பை விட கொஞ்சம் கசப்பாக இருக்கும். மற்ற பருப்பெல்லாம் கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும், பட் இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். எனவே இதன் சுவை பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம், தேனில் கலந்து சாப்பிடலாம். சரி, இதில் வால்நட் தினமும் நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வால்நட்டில் உள்ள புரதச்சத்து மற்றும் விட்டமின் சத்துக்கள் எல்லாமே ரத்தத்தில் கலந்து மூளையின் ஆற்றலை நல்லா செயல்பட வைக்குது. எனவே வளரும் குழந்தைகளுக்கு இந்த வால்நட்டை தினமும் 5 வால்நட் கொடுக்கறது மூலமாக அவங்களோட மூளையின் ஆற்றலை அதிகரிக்கலாம். மேலும் இதை நம்ம வழக்கமாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு மேம்படுத்தப்பட்ட அறிவாற்றல், செயல்திறன் மற்றும் நினைவாற்றல், அதிகப்படியான கவனம் இதெல்லாமே ஏற்படும். மேலும் இந்த பருப்பு வகைகளில் ஆக்சினேற்றங்கள் மற்றும் பாலிஃப்ளைன்கள் இருக்கிறதுனால மூளையை ஆக்சினேற்ற அழுத்தம் மற்றும் முதியோர்களுக்கு ஏற்படும் மறதியை கூட தடுக்கிறதுக்கு உதவுது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணலாம், இந்த வால்நட் பருப்பை சாப்பிடலாம். நார்ச்சத்து, புரதச்சத்து மற்றும் ஆரோக்கியமான கொழுப்பு, விட்டமின்ஸ், தாதுக்கள் இது எல்லாமே உடலுக்கு ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். மேலும் இந்த வால்நட் பருப்பு வகைகளை தினம் சாப்பிட்றதுனால குறைபாடுகள் இல்லாமல் மனித உடலை பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வால்நட் பருப்புகள் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறதா சான்றோர்கள் நிரூபிக்கப்பட்டதுனால வெளிநாட்டவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க உணவில். இப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயிலிருந்து இந்த வால்நட் பருப்பு அவங்கள காப்பாற்றுது. அது மட்டும் இல்லாமல் கணைய புற்றுநோயின் அபாயத்தை தடுக்கிறதா ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அதனால் புற்றுநோயின் தாக்கத்திலேருந்து விடுபட வேண்டும்னா தினமும் 5 வால்நட் பருப்புகளை தவறாமல் சாப்பிடுங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதில் இருக்கிறதுனால இது ஞாபக மறதியை போக்கி நினைவுத்திறனையும் அளிக்குது, புற்றுநோயையும் தடுக்குது. தினமும் 5 பருப்பை சாப்பிட்றது மூலமாக இந்த எல்லா டிசீஸையுமே நம்ம க்யூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு தூக்கமின்மையை சரி செய்யுது. நிறைய பேர் இப்போ ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது, தூங்குறதில்ல. ஃபோன் பார்த்துட்டே நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம். திரும்ப போயிட்டு படுக்க ஆரம்பித்தது உடனே தூக்கம் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அப்படிப்பட்டவங்களாம் தூக்கத்தினால அவஸ்தைப்படுறவங்க தினமும் சாப்பிட்ட பிறகு 5 வால்நட் சாப்பிட்றது மூலமாக நல்ல தூக்கம் வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வால்நட்ஸில் இருக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஊட்டச்சத்து நம்மளோட மூளைக்கு நல்ல ஓய்வு தந்து நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும். வால்நட்ஸை தொடர்ந்து சாப்பிட்றது மூலமாக உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கலாம். இதனால் நம்ம உடலில் எந்த ஒரு நோய் தொற்றுக்களும் ஏற்படாது. வால்நட்ஸ் உடல் வறட்சியை போக்கும். உடல் தோல் பகுதியை எப்போதும் ஈரப்பதத்தோடு வச்சுருக்க உதவும். எனவே தினமும் இந்த அக்ரூட் பருப்புகளை சாப்பிட்றது மூலமாக உடல் வறட்சியினால் ஏற்படக்கூடிய தோல் சுருக்கம் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி.
வால்நட் உடல் வறட்சியை போக்கும், உடல் தோல் பகுதியை எப்பொழுதும் ஈரப்பதத்தோடு வைத்துக்கொள்ளும். எனவே தினமும் அக்ரூட் பருப்பு போன்ற இந்த வால்நட் சாப்பிட்றது மூலமாக உடல் வறட்சியினால் ஏற்படும் தோல் சுருக்க பிரச்சனைகள் சரியாகும். செரிமான பிரச்சனைகள் சிலருக்கு, நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும், அது எல்லாமே இது சரி பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வலிப்பு பிரச்சனையும், சில பேருக்கு வலிப்பு பிரச்சனையும் ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் தினமும் வால்நட்டை சாப்பிட்றது மூலமாக இந்த வலிப்பு நோயும் குணமாகும். செரிமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க தினமும் இவங்களும் 5 வால்நட்ஸ் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா வயிற்றில் சுரக்கிற அமிலங்கள் சீராகும். அதுக்கப்புறம் பித்தப்பைகளில் உள்ள கற்களை கரைக்கும் தன்மையும் இந்த பருப்புக்கு இருக்குது. எனவே பித்தப்பையில் கற்கள் உள்ளவர்கள் இந்த வால்நட்டை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் படிப்படியாக அது கரைய ஆரம்பிக்கும். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வால்நட் பருப்பை டெய்லி சாப்பிடலாம். இதை தினமும் ஒரு 5 வால்நட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுட்டு வரலாம். இதில் இருக்கக்கூட பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நீண்ட நேரத்திற்கு பசி எடுக்காமல் வச்சுக்க உதவும். ஸோ நம்ம பசி எடுக்கலை அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். இந்த வால்நட்ஸை தினமும் சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய பயோட்டின், விட்டமின் B7 இதெல்லாம் என்ன பண்ணுது, தலைமுடியோட வலிமையை அதிகரித்து தலைமுடி உதிர்வதை குறைச்சி முடியோட வளர்ச்சியை அதிகரிக்கும். எனவே தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களா இருந்தீங்க நீங்கள் அப்படின்னாக்கா தினமும் இந்த வால்நட்ஸ் பருப்புகளை சாப்பிட. தோலின் சுருக்கத்தை தடுக்குது. தற்போதைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக உடலில் எண்ணற்ற நோய்கள்லாம் ஏற்படுது. பொதுவாக மனித உடலில் அரணாக இருப்பது தோல் தான். தோல்கள் மூலமாக தான் வெளிப்புறத்துலேருந்து அதிகப்படியான நோய்கள் உடலுக்கு செல்லுது. ஸோ இந்த தோலில் ஏற்படக்கூடிய சுருக்கத்தை இந்த வால்நட் சாப்பிட்றது மூலமாக குறைக்க முடியும். அதுக்கப்புறம் கண்களுக்கு பார்வை குறைவு மற்றும் தூர பார்வை, கிட்ட பார்வை இந்த மாதிரி நோய்களுக்கு இந்த வால்நட் பருப்பை சாப்பிட்றது மூலமாக நிறைய பயன்கள் கிடைக்குது. அதாவது உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி போன்ற வியாதிகளுக்கும் இது மருந்தாக அமையுது. நெக்ஸ்ட்டு டயபெட்டிக்ஸ், தீராத நோயான நீரிழிவு நோயை தீர்க்கிற சக்தி இந்த வால்நட்டுக்கு இருக்குது. ஏன்னா இதில் சுகர் லெவல் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாத நோய் அதுக்கும் இந்த வால்நட் ஹெல்ப் பண்ணுது. தினமும் வால்நட் பருப்பை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த வால்நட் பருப்பை நம்ம டெய்லி சாப்பிட்றது மூலமாக நம்ம உடலில் நிறைய ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எந்தவித நோயும் இல்லாமல் அதிக காலம் இருக்கிறதுக்கு இந்த வால்நட் மறைமுகமாகவே நமக்கு உதவி செய்யும். ஸோ வால்நட்டில் என்னென்ன தாதுக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு 10 கிராம் வால்நட் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதில் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் 1400 மில்லிகிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் 1300 மில்லிகிராம், ஃபைபர் 630 மில்லிகிராம், சுகர் 230. ஸோ ஃபேட் 6160 மில்லிகிராம், கலோரிகள் 62, வாட்டர் 4%, விட்டமின் இ, விட்டமின் B6, பாஸ்பரஸ், மேக்னீஸ், ஃபோலிக் அமிலம், செம்பு இந்த மாதிரி விட்டமின்ஸ் தாதுக்கள் இது எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாமிரம், மெக்னீஷியம், மாங்கனீஸ் இந்த மாதிரியும் அதிகமான அளவில் தாதுக்கள் இருக்குது. இந்த தாமிரம் என்ன பண்ணுது, எலும்பு வளர்ச்சிக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ அதே நேரத்தில் மெக்னீஷியம் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உதவுது. தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு முக்கியமான செலினியம் அதிகமுள்ள பருப்பு எது அப்படின்னு கேட்டால் வால்நட் தான். இதில் இருக்கக்கூடிய இந்த செலினியம் தைராய்டு ஹார்மோனையும் சரி செய்யுது, தோல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை செய்யுது. அப்படி நம்ம தோல் ஆரோக்கியத்தை பற்றி முன்னாடியே பார்த்தோம். ஸோ தோல் ஆரோக்கியத்தோடு சேர்த்து தைராய்டு ஹார்மோனுக்கும் சரி பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்க வால்நட் சாப்பிட்லாமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் ஏற்படும். கண்டிப்பாக சாப்பிட்லாம் அவங்களும். ஏன்னா அவங்க அந்த ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னாலும் இது சாப்பிடலாம். என்ன வெயிட் ரெடியூஸ் பண்ண தானே சாப்பிட சொன்னீங்க, இப்போ இன்க்ரீஸ் பண்ணால் வால்நட் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். யாருக்கு வெயிட் வேணுமோ அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், இல்லை நான் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ரத்த அழுத்தம் உண்டாகிற நேரத்தில் என்னாகும், இப்போது கன்சீவாக இருக்க டைமில் நிறைய பேருக்கு ப்ரெஷர் அதிகமாகி கருச்சிதைவு ஏற்படும். அப்போ குறை பிரசவம் இதெல்லாமே சில சமயம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த வால்நட் சாப்பிட்றது மூலமாக அதையெல்லாம் சரி பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரெஷரையும் சரி பண்ண முடியும். குறை பிரசவம் செய்கிறதோட அந்த குழந்தைகளோட மூளை வளர்ச்சி என்னாகும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் தடுக்கிறது இந்த வால்நட் தான் ஒரே தீர்வு. தொடர்ந்து இந்த வால்நட் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகுனா, அவங்க ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு நாட்டம் குறைஞ்சிரும். இது ஒரு ரிசர்ச்சே பண்ணி பார்த்துருக்காங்க. வால்நட் சாப்பிட்றவங்க அதிகமாக ஸ்வீட் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே வராது. ஸோ அப்போ என்னாகும், ஈஸியாக நமக்கு வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒரு டிசீஸ் நோக்கி போய் எல்லா டிசீஸுமே நமக்கு குறையுது. ஸோ இப்போ நம்ம சுகர் பேஷண்ட் சாப்பிட போனால் வெயிட்டும் குறையும். ஸோ அப்போ வால்நட் சாப்பிட்றதுனால நிறைய பிரச்சனைகளிலேருந்து நம்மளை தடுக்க முடியும். இப்போ சிலர் வால்நட் சாப்பிடும்போது எனக்கு இது ஒத்துக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க
ஃபஸ்ட்டு அதாவது ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிறவங்க சில பேர் எனக்கு பிடிக்கல வால்நட் சாப்பிட அப்படின்னா அவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பிறகு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். வால்நட்டை எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக வால்நட்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போது தூக்கமின்மையினால் அவஸ்தைப்படுறவங்க தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாலில் கலந்து சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். ஸோ காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்லாம். இது இப்போ குழந்தைங்களுக்கு இந்த வால்நட்டை நம்ம நேரடியாக கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்வீட்டாக இருக்காது இல்லையா, அதனால் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அப்போது அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச வகையில் அதை செஞ்சு கொடுக்கலாம். அதாவது வால்நட்டு லட்டு செஞ்சு கொடுக்கலாம். வால்நட்டோட இன்னும் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தி லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஒட்டுமொத்த உடம்புக்கும் தேவையான 1000 நன்மைகளை கொண்டுள்ள இந்த வால்நட்டை நீங்களும் வாங்கி சாப்பிட்டு வளமாக வாழ்க்கை பெறுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.